அனைவருக்கும் வணக்கம். நேற்று நானும் எனது மனைவியும் நமது கின்ஸ் அகாடமி மாணவர்கள் சிலரோடு ஒரு ஹோட்டலுக்கு சென்று இரவு உணவு விருந்துக்கு சென்றோம். அந்த மாணவர்களை மட்டும் குறிப்பிட்ட சில மாணவர்கள் மட்டும் ஏன் அழைத்து சென்றார்கள் என்றால், அந்த மாணவர்கள் வந்து நம்ம அகாடமியை வந்து நல்லா சுற்றுப்புறத்தை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க. அதாவது கூட்ட வர்றவங்க அவங்கள மட்டும் எதிர்பார்க்காம அவங்களே சென்று அவங்களே கூட சேர்ந்து கூட்ட இடத்த சுத்தமாக வச்சுக்கிட, அது மட்டும் இல்லாமல் எல்லா பாத்ரூம் அது கொண்டு எல்லாத்தையுமே நல்லா அவங்களே வந்து நீட்டாக பார்த்துக்கிடுறாங்க. அந்த பாத்ரூம் கழுவுக்கு நமக்கு தனியாக ஆள் இருக்கு, இருந்த போதிலும் கூட இவங்க வந்து நீட்டாக பார்த்துக்கிடுறாங்க. அதேபோல் கூட்டத்துக்கு நமக்கு தனியாக ஆள் இருக்கு, அவங்களும் கூட சேர்ந்து கூட்டுறாங்க. அந்த போல் அவங்களை எதிர்பார்க்காம நம்முடைய வேலையில் நம்ம பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நம்ம சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் அவர்களை கவர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில கொஞ்சம் மாணவர்கள் அவர்களை வந்து அந்த மாதிரி தேர்வு செய்து நல்லா வந்து கூட்டுற மாணவர்களை தேர்வு செய்து அவர்களை வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போனேன். நாங்களும் என்னோட மனைவியும் அவர்களோடு சேர்ந்து அதில் ஒரு மாணவியும் அவர்கள் வந்து நல்லா பொறுப்பாக பார்த்துக்கிடுறாங்க. அதனால் அந்த மாணவியும் கொஞ்சம் மாணவர்களையும் அழைத்து சென்று ஒன்றா போய் நாங்கள் வந்து இரவு உணவு இருந்து சாப்பிட்டோம். இது எதுக்காகன்னா, மாணவர்களிடத்தில் ஒரு மோட்டிவேஷன் கொண்டு வரணும். நம்முடைய இடத்தை நாமளே பார்க்கணும். கூட்டுறவங்க வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கக்கூடாது. அதே போல் பாத்ரூம் கிளீன் பண்ணுற வர வரைக்கும் நம்ம காத்திருக்கக்கூடாது. நாமளே அவங்களுக்கு முன்னாடி அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் நாங்கள் வந்து நானும் எனது மனைவியும் கூட்டி போனோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து பொதுவாக ஹோட்டலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக எந்த ஹோட்டலுக்கும் போகிறதில்ல. அதுவும் குடும்பத்தோடு கூட்டாக கூட குடும்ப வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணுவேன். அதனால் எதுக்குன்னா ஹோட்டலில் போய் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் வந்து நமக்கு வந்து ஒத்துக்கிடாது அப்படிங்கிறதுக்காக இருந்த போதிலும் கூட இந்த மாணவர்களுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி நேற்று நானும் என்னோட மனைவியும் கூட்டி சென்றோம். நாங்கள் போய் மாணவர்களுக்கு சிறந்த விருந்து கொடுத்தோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இது போல சுத்தத்தை பேண வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இது வந்து நாங்கள் இது போல ஒரு சிறிய ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தோம். எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக நம்மளோட அகாடமியை பொறுத்தவரையில் அகாடமி மட்டுமல்ல, எல்லா இடங்களிலுமே இது போல ஒரு சுத்தத்தை பேண வேண்டும். நல்லா நீட்டாக வச்சுக்கிடணும். எல்லா இடத்தையும் நீட்டாக வச்சுக்கிடணும். ஏதாவது ஒரு அழுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம உடனே நாம இருந்து நமக்கு நாமே அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும். உடனே ஒரு தூசி எழுந்து குப்பை இருந்ததுன்னா உடனே கிளீன் பண்ணணும். அந்த நோக்கம், அதுதான் என்னுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.